தமிழ்நாடு அரசியல் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. அது எட்டி மே 4ஆம் தேதியே வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கேஜிஎஃப் படம் மாதிரி அடுத்தடுத்து ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்குல்ல. ஆமா, தினசரி ஒரு புது புது செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. ஆமா, 3 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் கைதாகி ஜாமீன் வாங்கியிருக்காரு, இன்னொரு அமைச்சர் எங்க கைதாயிடுவோமோன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளிநாடு போயிருக்காரு, இன்னொரு அமைச்சர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு காவல்துறை அவர் வீட்டுக்கு போய் சம்மன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு ஆளுநர் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு என்ன தேவை, என்கிட்ட வாங்க, நானும் கடை வச்சு நடத்துறேன்ல, வாங்க போடலாம் மக்கள் வந்து கூப்பிட்டு இருக்காரு. அவருக்கு 2 மாநிலம் இருக்கு, ஆனா வேலை இல்லாம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரா? ஓகே, இதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, பேசுவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருச்செந்தூர் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜூன் 20ஆம் தேதி கலைஞர் அந்த பிறந்தநாள் ஒட்டி நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல முதல்வர் விஜய ரொம்ப அவதூறா பேசினாருங்கிறதான் குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருப்பாருங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பேசினார் அவரு. இதுக்கு வந்து டிவிகே உடைய நகர செயலாளர் செல்வமுருகன் காவல்துறையில போய் புகார் கொடுத்தாரு. காவல்துறை 2 வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. எங்க கைது பண்ணிடுவாங்களோன்னு தெரிஞ்சுக்கிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் விண்ணப்பிச்சாரு. அதை விசாரிச்ச இளந்தரையன் நீதிபதி வந்து, ஒரு முன்னாள் அமைச்சர், இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட, இப்படி வந்து தரம் தாழ்ந்து பேசுவாங்க. 1967 திரைத்துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து எம்எல்ஏ வந்து ஆனாங்க, இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து ரத்து பண்ணி விட்டாரு அவரு. அப்புறம் நேத்து வந்து காவல்துறை தூத்துக்குடிக்கு போனாங்க. தூத்துக்குடிக்கு போய் வந்து கூப்பிட்றப்ப வழக்கறிஞர் தான் வருவேன்னு வந்து சொன்னாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்துல வச்சு விசாரிச்சாங்க. 5 மணி நேரத்துக்கு விசாரணை வந்து போயிருக்கு. அபிஷேக் குப்தாவே எஸ்பி வந்து விசாரிச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஒரு 6-10 மணிக்கு வந்து இந்த மருத்துவ செக்கப்புக்காக வெளியே கூட்டு வந்தாங்க. அப்ப வந்து பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னை டிவிகேல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்க, நான் வந்து திமுக காரனை தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு, ஏடிஎம்கேல இருந்தானே திமுகக்கே வந்தாரு, ஏதோ பரம்பரை திமுக கார மாதிரி பேசுறாரு. டிவிகே அடிபணிய மாட்டேன்னு சொல்லிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. நேற்று நைட்டு திரும்பவும் திருச்செந்தூர் குற்றவியல் நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டு விண்ணப்பிச்சார் அனிதா ராதாகிருஷ்ணன். எனக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லை, ஜாமீன் கொடுக்கணும். 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி ஜாமீன் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்த 3 நாட்கள்ல 10,000 ரூபாய் பிணத்தொகை வந்து கொடுக்கணுமா, காலையில 10 மணிக்கு போய் கையெழுத்து வந்து போடணுமா அனிதா ராதாகிருஷ்ணன், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஜாமீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வேற ஒரு விஷயம் வந்து பேசினாரு. திமுகவெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, நேற்று வந்த ஆட்சி, நீங்க 6 மாசம் இந்த ஆட்சி இருக்கும், நிச்சயம் இந்த ஆட்சியை நடத்த விட மாட்டோம், ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சபதம் எடுத்திருக்காரு. இது திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையா சொல்றேங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு அவரு. ஆட்சியை கவிழ்க்கிறது தான் அப்ப திமுகவோட திட்டம்ங்கிறத போட்டு உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணனா கட்சியில அவர் தவமே இருந்தாலும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத டிவிகே தரப்புல அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்றாங்க. எதுக்காக கைது நடந்தது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஆபரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கான் திமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கு. அதுல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருந்திருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். ஒரு கைது பண்றது மூலமா டிவிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்களா பல பேருக்கு, பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இந்த ஆபரேஷன் நீங்க ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இதே கதி தான் அப்படின்ட்டு அந்த மெசேஜ் போயிருக்கிறதா நினைச்சுக்கிறாங்களா டிவிக்கு. பட் அனிதா ராதாகிருஷ்ணன், நீ ஜெயில போட்டீங்கல்ல, உட்கார வச்சுட்டீங்கல்ல, எஸ்பி 5 மணி நேரம் விசாரிச்சுட்டாருல, நான் யாருன்னு காட்டுறேன் அவர் ஆதரவாளர்கிட்ட தொடையை தட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காராம். ஆமா, அந்த அளவுக்கு அவர் வீராவேசமா கிளம்பி இருக்காரு. இன்னொருத்தர் எதுக்கு இந்த வெட்டி வீரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேணாம், இந்த நாடே வேணாங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. சிங்கப்பூர்ல என்ன ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாடு போலீஸாலங்கிற மாதிரி அங்க போயிருக்காரு. பட் அவருக்கு என்ன காரணம் பாக்குறதுக்கா இல்ல அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பிரச்சனை இருக்கதா சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா டிவிஎஸ்சி ரைடெல்லாம் நடத்தியிருந்தாங்க முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு வீட்டில். ஏன்னா அவர் வந்து இல்லாத ரோடுக்கு 3 கோடி ரூபாய் அடிச்சுட்டாருன்னு அறப்போர் இயக்கத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகாரில் நடந்த அந்த ரைடெல்லாம் ஒட்டி வச்சு அவரை வந்து சம்மன் கொடுத்துருந்தாங்க நேற்று வர சொல்லி. நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிஎஸ்சியில் எனக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இதயத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதா சொல்கிறாங்க, அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, அப்புறம் வந்து கொழுப்பு அதிகரிச்சிருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால 10 நாள் அங்கே தங்கி சிகிச்சை எடுக்க போகிறேன் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. கொழுப்பு அதிகமா இருக்கும். ஆமா, தெரியல, டாக்டருக்கு தான் தெரியும், அது நமக்கு எப்படி தெரியும். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மீண்டு வரட்டும், அதுல இருந்து வந்து டிவிஎஸ்சியை எதிர்கொள்வாருன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார்.
செந்தில் பாலாஜி எந்த பிரச்சனையில சிக்கினாலுமே அவரோட தம்பி அசோக் குமாரும் கூட நானும் அண்ணன் கூட ஒரு வந்து ஜாயின் படிக்கிறாரு. எங்க அண்ணனுக்காக எல்லாம் நான் தாங்க பண்ணுவேன்னு வந்திருக்காரு அவரு. ஆமா, ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம், டிவிகே உடைய எம்எல் இளையராஜாவை வந்து நீங்க சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வர தீர்மானத்துல வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு 35 கோடி ரூபாய் பேரம் வந்து பேசப்பட்டது. அதுல ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு நபர் தான் வந்து நரேஷ். அந்த நரேஷுக்கும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமாருக்கும் தொடர்பு இருக்கு. 2 பேரும் போன் வந்து பேசுறாங்க. அந்த கால் ரெக்கார்ட்லாம் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து காவல்துறை வந்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில அசோக் குமாருக்கு கூப்பிட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. அசோக் குமார் போன் சுவிட்ச் ஆஃப். இப்ப அதனால திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் அதிகாரிகள் கரூருக்கே போயிருக்காங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு. செந்தில் பாலாஜி அப்பா அம்மா கிட்ட போய் உங்களுடைய 2 மகனும் செந்தில் பாலாஜி அசோக் குமார் நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களா அவங்க 2 மகனும்? இல்லையா, அதையே காவல்துறை போய் சொல்ல போறாங்க. சர்டிபிகேட் தரக்கா திருவல்லிக்கேணியில இருந்து கரூர் வரைக்கும் போறாங்க. சம்மன் கொடுத்திருக்காங்க. வந்து ஸ்டாலின் வேணா சொல்லுவார். அத அவர்தான் லண்டன் போயிட்டாரு. கொடுத்துட்டு திங்கட்கிழமை காலையில ஆஜராகணும் அப்படின்னு இருக்காங்களாம். பட் பெங்களூரு கிளம்பி பேருக்கு இன்னொரு டீம் காவல்துறை அதிகாரிகள் அங்கதான் இருக்காங்களா? பெங்களூர்லதான் அவருடைய கடைசி சிக்னல் கிடைச்சிருக்கான் அசோக் குமாரோடைய போன் சிக்னல். அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்க போனாருன்னு தெரியலையா. ஒரு பக்கம் அசோக் குமாரை தேடிட்டு இருக்கான். இன்னொரு சில பேர் இந்த செந்தில் பாலாஜி நடவடிக்கையை தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்களாம். இப்ப அசோக் குமாரோட கைது விரைவில் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அவர் சிகிச்சையை முடிச்சுட்டு கொழுப்புலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தோடனே அவரோட கைது இருக்குன்னு வந்து இருக்கும். இதுக்கிடையில வந்து எதிர்கட்சி தலைவர் துபாய்க்கு போயிருந்தாரு. அவர் வந்துட்டாரு. இப்ப அவங்க அப்பா திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து லண்டனுக்கு போயிருக்காரு. 2 வாரம் நான் லண்டனுக்கு போனாலும் என்னோட மனது வந்து அறிவாலயத்துலதான் இருக்கும்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இங்க இருந்தப்பே மனது அங்கதான் இருந்துச்சு அவருக்கு. பட் அவரு கூட யாரும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் தான் இப்படி கல்தா கொடுத்துட்டு அங்கங்க எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்நாள் அமைச்சர் ஒருத்தரும் வந்து இதே மாதிரி கோர்ட்டுக்கே வந்து வர முடியாதுங்கிற மாதிரி ஃபிலிம் காட்டிட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன். இவர் வந்து அவங்க சகோதர குடும்பத்தை வந்து தாக்கி இருந்தாரு. அது தொடர்பான வழக்கு புதுச்சேரி கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. சரி வாங்க விசாரிப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அவர் வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கோர்ட் வந்து ரொம்ப காட்டமாவே எத்தனை வாட்டி தான் அந்த மாதிரி காரணம் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஜராக சொன்னப்ப எனக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, ஒரு 15 நாள் வர முடியாதுன்னு இருக்காரு. 3 நாள் தானே நடந்தது சட்டமன்ற கூட்டத்தொடரே அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் 15 நாள் நடக்கும்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் ரீட் பண்ணி வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் தமிழ் அப்படின்னு சொல்லுவாரோ, அதை கத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவாரு. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வர முடியாது இன்னைக்குங்கிற மாதிரி சொன்னோம்னா, இன்னைக்கு அலுவல் நாள் இருக்காது, பெரிய பணிகள் இருக்காதுன்னா இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து நாங்க கூடி உங்களை கூப்பிட்டா இன்னைக்கும் வரல, நீங்க ஜூலை 10ஆம் தேதி நிச்சயமா ஆஜராயே தீரணும் மரிய வில்சன் அப்படிங்கிறத புதுச்சேரி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் ஆஜராகல அப்படின்னா நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகும் நீதிமன்றம். ஆமா, அப்படி போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு பேசுவாங்க திமுக. விஜயபாஸ்கருக்கு கிடைத்த வெற்றியா எதுவும் இருக்குமா அது பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த லஞ்சம் அதிகமா வாங்குறாங்கிற புகார் இருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த போக்குவரத்து ஆர்டிஓ அலுவலகம், அப்புறம் அந்த உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி அலுவலகங்கள்ல இப்ப போன வாரமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் ஆர்டிஓ அலுவலகத்திலையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ரைட்லாம் வந்து நடத்தினாங்க. நேத்து பாக்குறப்ப 41 உள்ளாட்சி அலுவலகம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி அலுவலகங்கள்ல போய் வந்து ரைட் பண்ணிருக்காங்க. அதுல காரைக்குடி மாநகராட்சியில இருந்து மட்டுமே 8 லட்சம் ரூபா வந்து பணத்தை வந்து எடுத்திருக்காங்களாம். காரைக்குடியில வராத படம். காரைக்குடியெல்லாம் நான் ரைடுங்கிற வார்த்தையை இப்பதான் கேட்கிறேன். ஆனா அதுல 8 லட்சம் ரூபா பணம் வேற சிக்கியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி அங்க ஒரு 7 லட்ச ரூபா வந்து பணம் சிக்கி இருக்கு. இப்படி பாக்குறப்ப மொத்தம் ஒரு 57 லட்ச ரூபா வந்து பணத்தை எடுத்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. காரைக்குடி இதுலயே நம்பர் 1 வரணும். சரி, ஓகே. இது வந்து அடுத்தடுத்து தொடரும் அப்படிங்கிறாங்க. லஞ்சத்தை ஒழிக்கிறது ரொம்ப தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் டிவிக்கு அரசு. எப்படி விஜயபாஸ்கர் உள்ள ஒழிச்சு வச்ச மாதிரியா? அதுதான் வந்து என்ன சொல்றாரு நிர்மல், ஒரு பக்கம் அதான் காட்ஃபாதர் படம் தான், ஒரு பக்கம் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி ரைட் நடத்துது, இன்னொரு பக்கம் லஞ்ச குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களே கட்சியில வந்து சேர்க்கிறது. அதான் வாஷிங் பவுடர் நிர்மா, அதான் வாஷிங் பவுடர் பார்ட்டி அப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல. இதுல என்னன்னா நிர்மல்குமார் சொல்றாரு, அதாவது மாற்றுக் கட்சியில இருந்து எங்க கட்சிக்கு வந்தவங்க வந்து அவங்க மேல ஊழல் கரை இருந்தாலோ வழக்கு இருந்தாலோ அது எந்தவித சமரசமும் இல்லாம நடக்குமா? அது எப்படி நடக்கும்? பார்க்க தானே போறோம். தமிழ்நாடு ஆளுநர் மதுரைக்கு போனவர் கலெக்டரை கூப்பிட்டு ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காரு. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. பட் ஸ்டாலின் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கல, என்னன்னு தெரியல. இல்ல எம்எல்ஏ கூட இல்ல எதுக்கு பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பேக் பண்றதுல பிஸியா இருந்தா நினைக்கிறேன். லண்டன் போறது இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பன்வாரிலால் புரோஹித் நினைக்கிறேன் போய் ஆய்வெல்லாம் பண்ணார். அதிமுக ஆட்சி காலத்துல எல்லா இடத்துலயும் கருப்பு கொடி போராட்டம்லாம் நடத்தினாங்க. இந்த வாட்டி நடத்தல. என்ன கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்கு இருக்கு, அவர் கையெழுத்து போட்டாதான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதனால
கொஞ்சம் சாஃப்டா போவோம் ஆளுநருடன் முடிவு பண்ணிட்டாங்க போல. எல்லாருமே சாஃப்டா போற முடிவுல தான் இருக்காங்க போல இருக்கு. ஆளுநர் கூட சாஃப்டா போறதுன்னா என்ன அர்த்தம்? மேல இருக்க கூட சாஃப்டா போறதான் அர்த்தம். ஆமா, சரி, சொல்லியிருந்தாங்க நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது, இதோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. பட் இன்னைக்கு ஆளுநர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு மக்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே சரி ஆளுநர் மாளிகைக்கு வாங்க. ஆளுநர் தான் பிரச்சனைனா அதுக்கு வரலாமா? அது கொடுக்கலாம், கேட்டு வாங்கி கிழிச்சு அவர் போட்டு போறப்பல. சரி, ஓகே, வாங்க, நான் இந்த அரசு கூட வந்து இணைஞ்சு செயல்படுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா நானே முதலமைச்சர் விஜய் கிட்ட நான் சொல்றேன், எந்த பிரச்சனை வாங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு அவரு. நம்ம போவோம், அவர் கேரளா ஆளுநர் மாளிகையில் உட்காந்துருந்தாருன்னா எப்படி பாக்குறது? நம்ம கடிதம் தான் கொடுத்துட போறோம். இப்ப நீ போனே ஆளுநர் வாங்க வரும் குழுவர்கிட்ட சொல்ல போறாரு, நம்மள பார்க்க மாட்டாரு, அங்க செக்ரட்டரிஸ்ட கொடுத்துட்டு போங்கன்றவாரு. ஆனா இன்னைக்கு 3 கட்சிகளை பார்த்திருக்காரு, பிரதான கட்சிகள் 3 கட்சிகளை. 3 கட்சி எந்தெந்த கட்சி? காலையில பிஜேபி நயினார் ஒரே ஒரு எம்எல்ஏ கட்சி கிளம்பி போயிருக்காங்க. அவங்க ஓகே கிளம்பி போய் ஆளுநர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு வெளியே வந்த என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு ஆய்வு பண்ற அதிகாரம் எல்லாம் இருக்கு, தேவையில்லாம அவர் கொச்சப்படுத்த கூடாது தமிழ்நாடு ஆளுநரை. ஏன் அப்ப மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆளுநர்கள் ஆய்வு பண்ணி நம்ம பார்த்ததே இல்லையே. அங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறதால ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க அதிகாரம் கிடையாது போல. பிஜேபி இல்லாத மாநிலங்கள்ல ஜியோட பிரதிநிதியா ஆய்வு பண்ணுவாங்க போல. கொச்சப்படுத்தாதீங்க, அவர் வந்து ஆய்வு பண்ணட்டும், அவர் வந்து அரசோட இணைஞ்சு செயல்படுறதா சொல்ற, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு நயினாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 3:30 மணிக்கு மேல திமுக RS பாரதி தலைமையில ஒரு குழு போய் சந்திச்சிருக்காங்க அங்க. ஆமா, அவங்க போய் சந்திச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறது தொடர்பான புகாரை வந்து திமுக சார்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து அதிமுகவும் சந்திச்சு அதே புகாரை வந்து கொடுக்க போறாங்க. ஆமா, அவங்க வந்து குதிரை பேரம் நடக்குது, எங்க எம்எல்ஏ தொடர்ந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க, தினகரனே உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சந்திச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னார், அப்பயே நடவடிக்கை எடுத்துருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நாங்க 6 எம்எல்ஏ கலந்து பரிதவிச்சு நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க எடப்பாடியான் குரூப்ஸ் வந்து கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரே நாள்ல பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே 3 பேரும் ஆனா தனித்தனியா சந்திச்சிருக்காங்க. கூடிய விரைவில் ஒன்னா சந்திப்பாங்க பாருங்கன்னு தாவேக்கால இருந்தெல்லாம் சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா 3 பேருமே அதே புகார் தான் சொல்றாங்க டிவிகே அரசு மேல. இன்னொரு பக்கம் ஆளுநருமே உங்க பிரச்சனை என்கிட்ட வாங்கன்னு வந்து சொல்றாரு, குறியீடா சொல்றாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆளுநர் அரசு பிரச்சனை வந்து இங்கேயும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி ஆளுநர் மேல ஹிண்ட் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி டிவிக்கு ஆட்சி அமைக்கிறது ஒரு இக்கட்டான சூழல் வந்து ஏற்பட்டப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா வாங்க நான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன்னு வந்து சொன்னாப்புல, ஹிண்ட் வந்து கொடுத்தாப்புல. இப்ப என்ன ஹிண்ட் தர்றாரு அப்படின்னா, மக்கள் பிரச்சனை என்கிட்ட வாங்குறாங்க, 3 கட்சியிலும் போய் ஆளுநரை பாக்குறாங்க. அதான் அவங்களும் மக்கள் தானே 3 கட்சியில இருக்கவங்களும், அதனால அவங்க போயிருக்காங்க. பட் ஒரே நாள்ல வந்து டைமும் கொடுத்துருக்காரு. நயினார் நாகேந்திரன் இன்னும் எக்ஸ்ட்ரா சில பிரச்சனைகள்லாம் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கதா சொல்றாங்க. இந்த அமைச்சர் சரத்குமாரோட வீடியோ, இந்த மாதிரி சில அமைச்சர்களோட நடவடிக்கையே சரியில்லைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காராம். ஆமாப்பா, அமைச்சர் சரத்குமாரோட வீடியோ வெளியே கொண்டு வந்தவரு டிஎம்கே ஜென்சி அமைப்பு உருவாகிறாங்க, அந்த அமைப்பை சேர்ந்த சரண்ராஜ் அப்படிங்கிறவர் தான் அவரு. அது என்ன வெளியே கொண்டு வருது? ஏற்கனவே அவரே போட்ட வீடியோ தான் சோசியல் மீடியால இன்னும் சர்க்குலேட் பண்ணது வந்து சரண்ராஜ் தானா. சரி, இன்னைக்கு சரண்ராஜை காவல்துறை கைது பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சரண்ராஜ் இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து டிவிகே பெண்களுக்கு எதிராக, முதல்வருக்கு எதிராக அவதூறு வந்து பேசிக்கிட்டு இருந்தாருங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு டிவிகே நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி போய் காவல்துறையில புகார் கொடுக்க உடனே தூக்கிடுவாங்க சரண்ராஜ, கைது பண்ணிருக்காங்க. சரத்குமார் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த இதுக்கு அது விளக்கம், அவர் கொடுத்த விளக்கம் மக்களே ஏத்துக்கிற வகையில இல்ல. ஸோ அவர் மேல எப்ப நடவடிக்கை எடுப்பாங்கிற கேள்வியும் இருக்குது. இன்னும்மா நம்பரு நீங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு வந்திருக்காங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுகல இருந்து, அவங்களுக்காகவாது நடவடிக்கை எடுப்பாங்களா? போ தெரியும், பார்க்கலாம். சரி, ஓகே. ஆளுநர் விவகாரத்துல எம்பி சு வெங்கடேசன், மதுரை எம்பி, அவர் என்ன சொல்றாருன்னா, மதுரையில தான் ஆய்வு நடந்தது, அந்த மாவட்ட வளர்ச்சி குழுவோட தலைவர் நான் தான், எங்களை உட்பட, நான் உட்பட சில பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு, திட்டங்கள் எப்படி இருக்கு, மத்திய அரசோட திட்டங்கள் எப்படி நடக்குதுங்கிற ஆய்வு பண்றதுக்கு. திடீர்னு ஆளுநர் கூப்பிட்டா அதிகாரிகள்லாம் போகலாமா, நீங்க வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புலாம் சொன்னா கூட இனிமே யாராவது போனீங்கன்னா அவங்க வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும், நாங்க வந்து கேள்வி கேட்போங்கிற மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை தொனியில தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கரூர் விவகாரம், அதை பத்தி வந்து ஆதவ அர்ஜுனா பேசின இதுக்கு பல தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப சிபிஐயோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர் கணக்கை தீர்த்துருவோன்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்துகிட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து முதல்வரை பேசினதும் கண்டனத்துக்குரியது தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க. அதுல சி விஜயபாஸ்கர் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாரு.
சிவி சண்முகம் ஜாயின் பண்ண போறாரு, அவ்வளவுதானே. நத்தம் விஸ்வநாதனுக்கும் வேலுமணிக்கும் வேற ஒரு மாவட்ட செயலாளர் தாண்டி வேற பொறுப்பு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த பொறுப்புல வேணா நாங்க அடிப்படை உறுப்பினராகவே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுல சிவி சண்முகத்துக்கு எந்த விதமான பொறுப்பும் வந்து கொடுக்கப்படவே கிடையாது. அவர் ஏடிஎம்கேல இருக்காரா இல்லையா, என்ன மூவ் பண்றாருங்கிறது தெரியல. ஆனா டிவிகே நிர்வாகிகளோட தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கா தகவல் வந்திருக்கு. இப்ப நேற்று வந்து பத்திரிகையாளர் கேட்டப்ப, நான் ஏடிஎம்கேல இருக்கனா இல்லையாங்கிறது என்கிட்ட கேட்காதீங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி கேளுங்கன்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. நான் இருக்கனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியலன்றாரு. ஆனா அவரு கூடிய விரைவில் டிவிகே பக்கம் வரலாங்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய யோசனை இருக்காங்களாம். இவரு வந்தாருன்னா ஏதாவது சலசலவை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நிதானமா இருக்க மாட்டாரு, நிதானமா வந்து இருக்க மாட்டாரு, எதையாவது கவுத்து விட்டுருவாரு, நிதானமா பேசவும் மாட்டாரு, கட்டான முடிவு எடுக்க மாட்டாரு. எம்பியா இருந்தாப்புல, எம்பியா இருந்து அப்புறம் வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எப்படியா இருக்காருல்ல, ஏதோ ஒன்னா இருக்காரு. இப்ப அங்க அதிமுகவோட அந்த பொதுக்குழு செயற்குழு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்ப அவைத்தலைவர் பேசிக்கிட்டு இருக்க போய் மைக்க பிடிச்சி நான் பேசணும் சீக்கிரம் பேசிட்டு வாங்க மிரட்டிட்டு வருவாரு அவரு. நடவடிக்கை கொஞ்சம் மார்க்கமா இருக்கும், சேர்த்துட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, தலைவலியா மாறிடுமோன்னு நினைக்கிறாங்களா டிவிகே தரப்பு. அதனால யோசனையில இருக்காங்களாம். ஓகே. அதே மாதிரி விஜயபாஸ்கர் நீங்க சொன்னீங்கல்ல, அவர் இப்ப உள்ள வந்திருக்காரு, நாங்க நியாயமா அவர் மேல வழக்கு இருந்தா கூட நடவடிக்கை எடுப்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நிர்மல்குமார்லாம் பேசிட்டு இருக்காரு. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் நம்ப முடியும் நம்ம? ஆனா வந்து கோர்ட் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இந்த குட்கா வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாரோட விசாரணையும் 12 வாரங்களுக்குள்ள முடிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12 வீக்ஸ் இருக்கு இன்னும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் உள்ள சொன்னதா சொல்றாங்க. என்னன்னா, நம்ம வந்து தாவேக்கா வந்து சீன்ல இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு தான் போட்டின்னு நம்ம நினைச்சு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், தாவேக்காவோட விஜயோட செல்வாக்கெல்லாம் நம்ம வந்து கணிக்க தவறிட்டோம், அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காராமா. இப்பயும் கொஞ்சம் கணிக்க தவறிட்டு தான் இருக்காரு விஜயோட நகர்வுகளை. அதனால கட்சியில இருந்து ஒவ்வொரு ஆளா போயிட்டு இருக்காங்களா, இவரே அனுப்பி வைக்கிற மாதிரி தான் அவங்களோட அதிகாரத்தெல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாரு. வீடு தேடி இந்த ரேஷன் பொருட்கள் கொண்டு போற திட்டத்தை திமுக ஆட்சியில் அமல்படுத்தி இருந்தாங்க. தாய் மாணவர் திட்டம். 70 வயசு மேல இருக்கவங்க வீட்டுக்கு அவங்களே போய் வந்து கொடுத்துருவாங்க. இப்ப வந்து முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்துல 60 வயசா குறைச்சிருக்காங்க. இனிமேல் தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் 60 வயசு அந்த குடும்ப அட்டைதாரர்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் அவங்க வீடு தேடியே போய் கொடுக்குற திட்டத்தை அறிமுகப்படுத்த போகுது இங்க டிவிகே அரசு. அதுக்கான அறிவிப்புங்கிறது வரப்போற பட்ஜெட்ல அறிவிக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திமுக கொண்டு வந்ததே அது ஒரு நல்ல திட்டம் தான். அதை இவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதும் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம இந்த அரசியல்வாதிகளோட உருண்டுகிட்டு இருக்கோம், பட் வேர்ல்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இந்தியாவில் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த ஃபோக்கஸுமே அந்த ரஷ்யன் கப்பல் மேலதான் இருக்கு. யார் அந்த ரஷ்யன் கப்பல் அப்படின்னா, ரஷ்யால இருந்து யுஎஸ் வந்து இவங்க வந்து நியூயார்க்ல இருக்கிற மிகப்பெரிய உயரமான கட்டிடம் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் சுமார் 1457 அடி உயரம் கொண்டது. அதுல எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸுமே இல்லாம 2 பேரும் அது மேல ஏறி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க, முத்தம் கொடுத்துருக்காங்க மாறி மாறி. ஏன் கீழே ப்ரப்போஸ் பண்ணா கேட்காதா, ஏன் அங்க போய் பண்ணிருக்காங்க? அது காதலோட உச்சபட்சம் அவர் வந்து நினைச்சு தன்னோட காதலிக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. சரி, அவர் வந்து அங்க அந்த எடுத்த போட்டோஸ், அங்க இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உலகம் முழுக்க வைரல். எல்லாரும் அந்தந்த நாட்டில் இருக்கிற ஒரு காதல் படங்களை வச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சரி, இதுல என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஒரு கொடியை அங்க வந்து பறக்க விட்டாங்க. அந்த கொடியில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, when the power of love beats the love of power, the world knows peace அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுது ChatGPTல அப்படின்னா, அதிகாரத்தின் மீதான காதலை விட அன்பின் ஆற்றல் மேலோங்கும் நாளில் உலகம் அமைதியை உணரும். ட்ரம்புக்கு மெசேஜா? உலகம் முழுக்க காதல் பண்ணுங்க, அமைதி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. பட் சேஃப்டி மெசேஜ் எல்லாமே ஏறி இருக்காங்க. இது வந்து 19th செஞ்சுரியில வில்லியம் கிளாட்ஸ்டோன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. அதான் கொடியா வந்து பறக்க விட்டுருக்காங்க. அந்த கப்பல் வந்து கீழே உடனே கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னன்னா, அவங்கதான் இப்ப வேர்ல்ட்ல ஹீரோ ஹீரோயினா பார்க்க போடுறாங்க. அப்ப மேலே வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. இல்ல, அவங்க கைதாய் வெளியே வந்து அசிஸ்டன்ட் நிறைய வச்சிருக்காங்களாம். ஓஹோ, இது பண்ணினாங்க. மேல போய் உச்சிக்கு போயிட்டாங்க. அவர் போட்டோ எடுக்கிறவனே ஒரு போட்டோ கூட சரியா வரலங்கிறாங்க தன்னோட காதலி கிட்ட. அவரு காதலி ஏறிட்டு இருக்கப்ப திட்டுறாங்க, உன்னை ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிற சரியா அப்படின்னு. ஏறுவோமா அப்படின்னாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப கியூட் மொமெண்ட்ஸா இருந்தாலும் கூட சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைங்கிற ஒரு மேட்ரு. இதை பார்த்துட்டு பீகார் கப்பல் வந்து ஒரு டெலிபோன் டவர் மேல ஏறி இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. போலீஸும் மேல ஏறி அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டு வந்துருக்காங்க. ஓஹோ, கீழே இறங்கினா தானே அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு மேலே இருந்திருப்பாங்க போல பீகார் கப்பிள்ஸ். போலீஸே மேலே ஏற வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து வேர்ல்டு முழுக்க ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதனால அன்பை வந்து பகிர்வோம். ஆட்சியில் இருக்கும்போது அது எப்படிப்பா
ஆட்சியில் இருக்கும்போது லஞ்சம் வாங்கும்போது வராத நெஞ்சுவலி கைது பண்ண வரப்ப மட்டும் எப்படி சொல்லிட்டு வருதுன்னு பதவி போனதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணம் பாக்குறாங்க. நம்ம ஏன் இருக்கிற 6 மாசத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு 2027 மரண கம்பேக் கொடுக்க கூடாது? இதேதான் வருஷம் வருஷம் சொல்றீங்க. சாப்பிட தெரிஞ்சவன் மனுஷன், சமைச்சு சாப்பிட தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். கனவு பெரியதாக இருக்கும்போது லோன் அதை விட பெரியதாக இருக்க வேண்டும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது ஒருத்தர் கொடுக்குறதா 2 பேர் கொடுக்குறதா போட்டி போட்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேருக்கு அவங்களுக்கு இல்லையா? நேத்தான் நம்ம சினிமா விகடன் விருதுகள் பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சோம். இன்னைக்கு பாக்குறப்ப அரசியல்வாதிகள் போட்டி போட்டு நம்ம ஷோல விருது வாங்குறதுக்கு வர மோதுறாங்க. பட் இப்பதானே ஆர்வம் ஆயிருக்கு ஆளுநருக்கும் முதல்வருக்குமான அந்த மோதல். உங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப போட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்சி எதுக்குன்னு கேள்வி வருதா இல்லையா? ஆமா, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிர்மல்குமார் மட்டும் தான் பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதையும் வெயிட் பண்ணி தான். ஏன்னா அவர்தான் சட்டத்துறை அமைச்சருமாங்க. மற்றவங்க எல்லாருமே சைலண்ட் இருக்காங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது, ஒருத்தர் மட்டும் தான் பேசணும், அதை பத்தி ஒருத்தர் மட்டும் பேசணும், மொத்தம் எல்லாரும் சைலண்டா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கோல். ஆமா, இது காலங்காலமா இருக்குதான். திமுகலையும் அது இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் ஆளுநரை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ என்ன விருது 2 பேருக்கும்? கட்டா குஸ்தி. ஓ, ட்ரெண்டா? 2 1 RN ரவி, முக ஸ்டாலின். 2 விஜய் அர்லேக்கரா. கட்டா குஸ்தி கொடுத்துருவோம். சரி, ஓகே. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.